ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கிச்சன். இன்றைக்கி நம்ம மட்டன் கொத்துக்கறி முட்டை தோசை செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 1/4 கிலோ கொந்தன கறி எடுத்து கொஞ்சம் மஞ்சள் லைட்டாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். மட்டன் மசாலா 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். வெறும் மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். தனியாத்தூள் 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறதுல எண்ணெய் சூடு ஏறிச்சு. வெங்காயம் சேர்க்குறேன். சோம்பு தூள் சேர்க்குறேன். இப்போது இஞ்சி பூண்டு விழுது கருவேப்பிலை சேர்க்குறேன். தக்காளி சேர்க்குறேன். வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த வேக வச்ச மட்டன் எடுத்து இதில் சேர்க்குறேன். ஆல்ரெடி நான் உப்பு போட்டிருக்கேன். அதில் தோசை மாவிலும் உப்பு இருக்கும். அதனால் நான் லைட்டாக உப்பு சேர்க்குறேன். தேவைப்பட்டால் நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா சேர்க்குறேன். இப்போது வெறும் மிளகாத்தூள் சேர்க்குறேன். தனியாத்தூள் சேர்க்குறேன். லைட்டாக இல்லை தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். அப்புறமேட்டு நம்ம தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா கிரேவியாக வந்துடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி தூவிட்டேன். இப்போது இறக்கி வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். தோசை கல் எடுத்து வச்சுக்கிறேன். மாவு ஈரப்பதமாக இருக்கும்போதே நம்ம மேலே எடுத்து இந்த கொத்துக்கறியை சேர்த்துக்கலாம். நம்ம மேலே முட்டை எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ லைட்டாக நம்ம மிளகு சீரக பொடி அதில் சேர்க்குறேன்.
லைட்டாக சேர்த்தா போதும், ரொம்ப சேர்த்தா ரொம்ப காரமாகிடும். ஏற்கனவே அதில் மசாலா சேர்த்துருக்கோம். இப்போ மேலே மூடி போட்டு தட்டு போட்டு மூடிடுறேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம திருப்பாமல் அப்படியே மடித்து எடுத்துக்கலாம். இப்போ தட்டு போட்டு மூடி வைக்கிறேன், அப்படியே வேகட்டும். இப்போ தோசை நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். வெந்துடுச்சு. மட்டன் கொத்துக்கறி முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராகவே இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.